ஆரம்பத்தில் உங்கள் நண்பர்கள் உங்களை வந்து மிகச்சரியாக எச்சரித்தாங்க. நீங்கள் வேலை இல்லைன்னா எப்படி வாழ்க்கை நடத்துறது. ஆமாம். அது மாதிரி தான் உங்களுடைய சம்பளங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரூ. 150 125 சார். இருந்தது. 125 சம்பளத்துக்கு எப்படி சமாளிச்சிங்க அந்த situation? அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 125 நான் வந்து ஓரளவுக்கு காரு வீடு இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். பட் சினிமாவுக்கு வந்த பிறகு அந்த லைஃப் வாழணும், அதே கண்டினியூ பண்ணணும்னா இங்கே அப்போ நான் வாங்கின சம்பளம் வந்து கண்டிப்பாக வேலைக்காகாது. அதனால தான் வந்து எனக்கு கொடுத்த அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சு தான் விற்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்போது எப்படி வாழ்த்தோனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து கம்மியாகவே இல்லை. அது ஆண்டர்னர்வால் அது விற்று அது மாதிரி பண்ணணும் இல்லை. இப்போ நான் சம்பாதிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பட்டு அதை அந்த லைஃப் அப்படியே லீட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோடைய ப்ராப்பர்ட்டி அப்பா அம்மா சம்பாதிச்சது, அதுக்கப்புறம் ஒய்ஃப் சம்பாதிச்சது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அது கொண்டு போச்சுல அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, சினிமாவில் வந்து நம்ம நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ, வசதியாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் நம்ம நீட்டாக போகணும், நீட்டாக வரணும். அதில் வந்து நம்ம எங்கேயுமே அது கொஞ்சம் கம்மியானாலும் அதுக்கு ஒரு மதிப்பு கம்மியாகிடும். ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து வீட்டில் சப்போர்ட் தான். விஜயகாந்தோட மொத்தம் 3 படம் நடிச்சிருக்கீங்களா? நான் தீனா ஷூட்டிங்கில் இருக்கும்போதே வெல்லர்ஸ் ஷூட்டிங்கும் அப்போது இருந்தது. இந்த டைரக்டர் மகாராஜ் சார் தான் வந்து அந்த டைலாகை கொடுத்து முதல்ல எதிர்த்து பேசுனது கேப்டன் அவர்கள் தான். வல்லரசு படத்தில் வந்து பி வாசு சார் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கேப்டன் அவர்கள் வந்து வருவாங்க அவர் வீட்டுக்கு. அவர் பெரிய பொலிட்டிஷியன், அவர் ஒரு 1000 பேர் க்ரௌடு இருப்பாங்க. பி வாசு சொல்லுவார் கேப்டனை பார்த்து, என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா, எவ்வளோ கூட்டம் இருக்கும் பார்த்தல, எங்கள் ஆளுங்களை மீறி நீ அரெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னாரு. அவர் ஒன்றுமே பேச மாட்டார். அப்படி வருவார், வந்து ஒரு 5 பேரை அப்படி 5 பேரை ஷூட் பண்ணுவார். ஷூட் பண்ணோன்னா எல்லாம் கூட்டமாக ஓடும், அடித்து தெரிச்சு ஓடும். அந்த 5 பேர் எழுந்துன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போவார். ஏன்னா நாங்கள் போலீஸ், அவரோட ஆள். நான் ஓப்பனிங்கில் நாங்கள் 5 பேருமே ஒவ்வொருத்தரும் கேப்டனை எடுத்து பேசுவோம். ஏன்னா எங்கள் ஐயா அரெஸ்ட் பண்ணுவேன் நீ அப்படின்னு நான் சத்தம் போடுவேன். ஸோ அதுதான் என்னோடய முதல் டைலாக் சினிமாவில். அதுவும் கேப்டன் அவர்களை பார்த்து, அதுவும் அவரை எதிர்த்து பேசின ஒரு டைலாக்.